ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டீஃபன்ஸ் வாலெட். நான் உங்க ஸ்டீஃபன். இன்னைக்கு வீடியோல சைடு இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருமே வேலைக்கு போய் மாச சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்க மாசம் வாங்குற சம்பளம் பத்த மாட்டேங்குது, ஏதாவது ஒரு சைட்ல ஒரு இன்கம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனா எல்லாருமே நீங்க ஆன்லைன்ல போய் சர்ச் பண்றப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, வீடியோ எடிட்டிங் பண்ணுங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுங்க, இந்த விஷயத்த செய்யுங்க, அந்த விஷயத்த செய்யுங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே டிஜிட்டலா போன்ல லேப்டாப் வச்சுட்டு செய்யக்கூடிய விஷயமா தான், ஆன்லைன்ல செய்யக்கூடிய ஒர்க்கா தான் சொல்லுவாங்க பெரும்பான்மையா. ஓகே, அது உண்மையிலே பாசிபிள் தான். ஆன்லைன்ல நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்குன்னா, நீங்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுடைய டெய்லி ரொட்டீன் முடிச்சுட்டு உங்களால 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல, உங்களுக்கு இந்த ஆன்லைன்ல ஒர்க் பண்ண தெரியுது அப்படின்ற பட்சத்துல நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த வீடியோ எடிட்டிங், போட்டோஷாப், இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சு நீங்க என்ன பண்ணலாம்னா, உண்மையிலே இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமா ஓரளவு ஒரு சைடு இன்கம் உங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனா நிறைய பேருக்கு எனக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரியாது, நான் ஒரு கம்பெனில வேலை செய்யறேன், அதாவது எனக்கு இந்த போனை பத்தி பெருசா தெரியாது, எனக்கு இந்த ஆன்லைன்ல எல்லாம் போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ண தெரியாது, வீடியோ எடிட்டிங் எல்லாம் தெரியாது, அப்ப நாங்கெல்லாம் சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியாதா, இருந்தா ஒரு வருமானம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு விரும்புறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான் சொல்லுவேன்னா, ஏதாவது ஒரு ஸ்கில்ல கத்துக்கங்க. நீங்க எவ்வளவு நேரம் டைம் ஒதுக்க முடியும், உங்களுடைய இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு ஆசை இருக்குன்னா உங்களால எவ்வளவு டைம் ஒதுக்க முடியும்னு பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில்ல கத்துக்கங்க. இந்த ஸ்கில்ல வச்சு எப்படி சம்பாதிக்க முடியும் பாருங்க. நான் இப்ப ஸ்கில்ன்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் நினைச்சுக்காதீங்க, சின்ன சின்ன விஷயம். ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை கத்துக்கங்க. ஒரு ஃபேன் லைட்டை கழட்டி மாட்ட முடியுமா, போய் எங்கேயாவது இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை நீங்க அந்த மாதிரி வேலை செஞ்சு போய் எலக்ட்ரிஷியன் கூட இருந்து கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஃப்ரீ டைம்ல இப்ப சாட்டர்டே சண்டேல எப்பயாவது ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல போய் எங்கேயாவது இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சீங்கன்னா ஒரு சின்ன இன்கம் வரும். இல்ல உங்களுக்கு டிரைவிங் தெரியும் அப்படின்ற பட்சத்துல ஒரு பேட்ச் அந்த டிரைவிங் இருக்கும்ல, அதுக்கான லைசன்ஸை வாங்கிக்கோங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கான ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணலாம்னா, நீங்க இந்த மாதிரி டிரைவிங்க்கு போயும் சம்பாதிக்கலாம். இப்போ நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கு, இல்லை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் உங்களுக்கு லீவ் அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த மாதிரி தேதிகளில் பக்கத்துல ஏதாவது ஒரு டிரைவிங் ஏஜென்சி இருக்கும் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை நான் ஃப்ரீயா இருக்கேன், நீங்க சொன்னீங்கன்னா சின்ன சின்ன சவாரிங்கெல்லாம் எங்கேயா பக்கத்துல போயிட்டு வரணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாம். இல்ல உங்களுக்கு நல்ல சமையல் வேலை அப்படி தெரியும்னா, நல்ல சமையல் குரூப் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட கான்டாக்டை ஏற்படுத்திக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, கண்டிப்பா கல்யாண ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாலிடேஸ்ல ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி நாட்கள்ல தான் வைப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அவங்க கூட சேர்ந்து நீங்க என்ன பண்ணலாம், சமையல் வேலைக்கு போய் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணி சம்பாதிக்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப லிமிட்டா தான் தெரியும் அப்படின்னா, ஒரு அசிஸ்டண்டா போறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு மினிமம் ஒரு 600 இருந்து ஒரு 800 உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆர்டருக்கு போறீங்கன்னா, இல்ல உங்களுக்கு சூப்பராகவே சமைக்க தெரியும், நீங்க நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படின்னா என்னன்னா, ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு சமைக்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், சின்ன வயசுல நல்லா தொழில் கத்துக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல 1000 ரூபாய் 1500 வரைக்கும் கூட 2000 இன்னும் அளவு அதிகரிக்க உங்களோட சம்பளம் அதிகரிக்கிறது வாய்ப்பு இருக்கு. இல்ல அதோட கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும், அந்த வேலை இல்லையா, இன்னொரு வேலை, இந்த ஃப்ரைட் ரைஸ் போடுற மாதிரியான ஹோட்டல்களில் போயிட்டு நிறைய பேர் வேலை செய்வாங்க, டெலிவரி வேலைகளை செய்வாங்க. இந்த மாதிரி பலவிதமான வேலைகளுக்கு நீங்க சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி பலவிதமான ஆப்ஷன்ஸை நீங்க செலக்ட் பண்ணலாம். ஒரு சிலர் ஹை லெவல்ல சொல்லுவாங்க, அந்த ஹை லெவல்ல சொல்றவங்க உங்ககிட்ட பணம் நிறைய இருக்குது, அதாவது நீங்க நிறைய சம்பளம் வாங்குறீங்க, நிறைய பணம் சேமிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நீங்க என்ன பண்ணலாம், வேற ஒருத்தங்களோட பிசினஸ்ல உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நீங்க சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். வேற யாராவது ஒருத்தங்க பிசினஸ் பண்றாங்க, அந்த பிசினஸ்ல நீங்க 1 லட்சம் 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாசமான உங்களுக்கு அதுல இருந்து ஒரு ரிட்டர்ன் வர மாதிரி உங்களுக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதை நான் சொன்னது இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏரியாலெல்லாம் போயிட்டு நீங்க இது பண்ணலாம், உங்க பணத்தை நல்லா சம்பாதிக்கலாம். நான் சொல்லக்கூடியது என்னன்னா, எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லாருக்கிட்டையுமே பணம் நிறைய இருக்காது. பணம் இல்லாதவங்க தான் இந்த சைடு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா, ஏதாவது ஒரு சைட்ல ஒரு வருமானம் வருமா அப்படின்னு யோசிப்பாங்க பணம் இல்லாத மக்கள். அவங்களுக்காக தான் நான் இந்த ஐடியாஸை சொல்றேன். எந்த ஒரு தொழிலுமே நீங்க கேவலமா பார்க்காம நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்குன்னு ஒரு திறமை, அந்த திறமைன்றது இன்னும் வேணா இருக்கலாம், சமைக்கிற வேலையா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு வேற ஏதாவது ஒரு ஸ்கில்லா இருக்கலாம், அது என்னன்றதை பார்த்து அதை வளர்த்துக்கிட்டு அதுக்காக போய் எங்கேயாவது ஒர்க் பண்ணி நீங்க சம்பாதிக்க முடியுமா அப்படின்றத பார்த்து உங்களுக்குன்னு ஒரு இன்கம் கிரியேட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் இதுதான். சைடு இன்கம் அப்படின்னு சொல்லி நீங்க ஆன்லைன்ல போய் தேடினாலும் பெரும்பான்மையா என்ன சொல்லுவாங்கன்னா, வீடியோ எடிட்டிங் பண்ணுங்க, போட்டோஷாப் பண்ணுங்க, இந்த மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுங்கன்னே சொல்லுவாங்க. கொஞ்சம் படிச்சவங்க, அதை பத்தி தெரிஞ்சவங்க அதை பண்ணலாம், உண்மையிலே சூப்பரான ஒரு விஷயம். ஆனா தெரியாதவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, போய் ஏமாந்து இந்த சூதாட்ட ஆப்லாம் அப்படின்னா ட்ரேடிங்கு, அதுக்கப்புறம் இதுல நீங்க காசு கட்டுங்க, நான் சொல்ற இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, இது பண்ணுங்க, 1000 ரூபாய் கட்டுங்க, நாங்க 2000 ரூபாய் தரோம், இந்த மாதிரியான இடத்துல போய் நீங்க ஏமாற வேண்டாம். அதை விட ஒரு தொழிலை கத்துக்கிட்டு போய் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கான சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான விஷயம், ஆன்லைன் ரிலேட்டடான விஷயம் கத்துக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா, நீங்க ஆர்வமா அதுக்கான கோர்சஸ்ல சேர்ந்து நீங்க கத்துக்கிட்டு நிறைய ஃப்ரீ வீடியோஸே உங்களுக்கு யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், அது மூலியமா கத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ தொழில் சைடு இன்கம்னாலே வெறும் ஆன்லைன்ல பண்ணக்கூடிய விஷயம் மட்டும்தான் இல்ல, நீங்க நார்மல் லைஃப்ல செய்யக்கூடிய வேலைகள் மூலியமாவும் நீங்க ப்ராப்பரா அந்த தொழிலை கத்துக்கிட்டு போயிட்டு இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட நோக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.